ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளி 28/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இதில் பாபா முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, அந்தர்முகி ஆகுங்கள், அதாவது உள்நோக்கு முகமாக ஆகுங்கள். அமைதியாக இருங்கள், வாயினால் எதுவும் பேசாமல் இருங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் மிக அமைதியாக செய்யுங்கள். ஒருபொழுதும் அசாந்தியை பரப்பாதீர்கள் அப்படின்னு ஹெட்டிங் சொல்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை ஏழையாக ஆக்குகின்ற அனைவரையும் காட்டிலும் மிகப்பெரிய விரோதி யார்? பதில்: கோபம். எங்கே கோபம் உள்ளதோ அங்கே பானையில் தண்ணீரும் கூட வற்றி போகும் என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தின் பானை, அதாவது வைரங்கள் வைடூரியங்களால் நிரம்ப பெற்றதாக இருந்தது. அதாவது சத்தியுகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறார். இந்த பூதத்தின் காரணத்தினால், கோபம் என்ற பூதத்தின் காரணத்தினால் இவை அனைத்தும் காலியாகிவிட்டது. இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாகிவிட்டன. கோபமடையும் மனிதர்கள் தாங்களும் சூடாகி மற்றவர்களையும் சூடாக்குகின்றார்கள். அதனால் இப்போது இந்த பூதங்களை நீங்கள் அந்தர்முகியாகி வெளியேற்றுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பாபா கூறுகின்றார், அந்தர்முகி ஆகுங்கள். அந்தர்முக்தா என்றால் எதுவும் பேசாதீர்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரே ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். வேறு எதுவும் பேசுவதற்கான அவசியம் இல்லை. நீங்கள் இல்லறத்தில் இதுபோல் இருக்க வேண்டும். இதுதான் மன்மனாபவ, அதாவது என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். இது முதல் முக்கியமான விஷயமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டில் கோபப்படவும் கூடாது. கோபம் எப்படிப்பட்டது என்றால், அது வீட்டில் உள்ள குடத்தில் தண்ணீரையும் கூட வற்றச் செய்துவிடும். கோபவசமான மனிதர்கள் அசாந்தியை பரப்புகின்றார்கள். இல்லறத்தில் இருந்து கொண்டே அமைதியாக இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். உணவு சாப்பிட்டாலும் அலுவலகத்தில் தொழில் செய்தாலும் அமைதியில் இருந்து செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். பாபா அமைதியின் கடல், அவர் ஒருவர் மட்டுமே. அப்படிப்பட்ட பாபா கட்டளையிடுகின்றார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. இனிமையானவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. சண்டையிடுவதும் கோபத்தினுடைய ஒரு அம்சம்தான். அனைத்திலும் மிகப்பெரிய விரோதி காமமே ஆகும். இரண்டாவதாக கோபம் வருகிறது. இதனால் துக்கத்தை கொடுக்கின்றார்கள். கோபம் வருவதால் சண்டை ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் இது போன்ற சண்டைகள் எதுவும் நடப்பது இல்லை. இங்கே இப்பொழுது ராவனுடைய குணத்தின் அடையாளம் இருக்கிறது. ஆகையினால் கோபப்படுகின்றார்கள். பூதத்தின் பிரவேசம் அல்லவா அது. இது கடுமையான பூதம். இதை யுக்தியுடன் நீங்கள் விரட்ட வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான சொல்லும் வெளியே வரக்கூடாது. இது மிகவும் இழப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். விநாசமும் கூட கோபத்தினால்தான் ஏற்படுகிறது, தெரிகின்றதா? கோபப்பட்டால் நீங்கள் பாபாவின் பெயரை கெடுக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஒரு தடவை விரட்டிவிட்டால் கோபமானது அரை கல்பத்திற்கு உங்களோடு வரவே வராது என்று பாபா கூறுகின்றார். கண்கள் மிகவும் குற்றமானவை. வாயும் கூட குற்றமுள்ளதாக இருக்கிறது. சப்தமாக பேசுவதால் மனிதர்கள் சூடாகவும் ஆகிவிடுகின்றார்கள். வீட்டையும் கூட சூடாக்கி விடுகின்றார்கள். காமம் மற்றும் கோபம், இந்த இரண்டும் மிக பெரிய விரோதிகள். கோபக்காரர்கள் என்ன செய்கின்றார்கள்? என் நினைவு அவர்களுக்கு
இருப்பது கிடையாது. கோபம் இல்லாத பொழுதுதான் அமைதியாக இருப்பார்கள். மோகம் மற்றும் பேராசை இதுவும் கூட பூதம்தான். இவை அனைத்தும் பூதங்கள் எனில் இது ராவணனின் சேனையாக ஆகிறது. பாபா மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். எதற்கு? தன்னை ஆத்மா என்று உணர்வதற்காக. பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆனால் அது முடிவதில்லையே. காரணம் கோபமாகும். அமைதியின் கடலாக இருப்பவர் ஒரே ஒரு சிவபரமாத்மா மட்டுமே. நிச்சயமாக ஆஸ்தியும் அவர்தான் கொடுப்பார் அல்லவா? ஆத்மா சிறியது, பாபாவும் சிறிய அளவாகவே இருக்கின்றார். ஆக பாபா குழந்தைகளுக்கு சொல்லுகின்றார், மண் மனாபவ, என் இனிமையான குழந்தைகளே, அந்தர்முகியாக இருங்கள். இப்பொழுது என்னென்னலாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அவை அனைத்தும் அழிந்து போகப் போகிறது. ஆத்மா சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். யாருக்காவது தேகத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களது மனம் ஒருபொழுதும் அமைதி அடையாது. அதனுடைய நினைவுதான் வந்து கொண்டே இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். எவ்வளவு பாபா சொல்லி புரிய வைக்கின்றார். மனிதர்களிடம் இந்த 5 பூதங்கள் சிக்கிக்கொண்டு அவர்களை பாடாதப்படுத்துகிறது. இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாகவும் ஆக்கிவிட்டது என்று பாபா கூறுகின்றார். மிக கடுமையான பூதம் காமம் மற்றும் கோபம். முழு உலகிலும் இருக்கும் இந்த பூதங்களை விரட்டுவதற்காக பாபா வந்திருக்கின்றார். ஆனால் தேவதைகளிடம் இந்த பூதம் இருப்பது கிடையாது. கோபத்தில் தந்தை குழந்தைகளை கொல்லுகின்றார், குழந்தைகள் தந்தையை கொல்லுகின்றனர், கணவன் மனைவியை கொல்லுகின்றார், மனைவி கணவனை கொல்லுகின்றார். எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன பாருங்கள். சிறைக்கு சென்று பாருங்கள், விதவிதமானவர்கள் இருப்பார்கள். பூதங்களின் பிரவேசத்தின் காரணத்தினால் பாரதத்தின் நிலை என்னவாக ஆகிவிட்டது பாருங்கள். பாரதத்தின் மிகப்பெரிய பானை தங்க வைரங்களால் நிரம்பப்பட்டிருந்தது. அதாவது சத்தியவத்த பாபா சொல்கிறார், 5 பூதங்கள் பாரதத்தை முற்றிலும் ஏழையாக ஆக்கிவிட்டன. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த கல்வியால் எவ்வளவு செல்வம் கிடைக்கின்றது. இது ஒருபொழுதும் அழியாத படிப்பு. ஏனென்றால் அழியாத தந்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபா சொல்லுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னவாக இருந்தீர்கள், இப்போது உங்களது நிலையை பாருங்கள், என்னவாக ஆகியிருக்கின்றீர்கள் என்று. உள்முகத்தில் இருந்து பாருங்கள், நமக்குள் எத்தனை பூதங்கள் இருக்கின்றன என்று சோதனை செய்யுங்கள். யார் மீதாவது மனம் ஈடுபட்டது, அதாவது மோகத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்களுடைய சம்பாத்தியம் அனைத்தும் இல்லாமல் போய்விடும் என்று பாபா கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்கின்ற அவஸ்தையின் மூலமாக நீங்கள் தேவதை ஆகின்றீர்கள். ஆக எந்த ஒரு பூதமும் உங்களுக்குள் வரக்கூடாது. ஆகவே தன்னை சோதித்து பாருங்கள் என்று பாபா கூறுகின்றார். இன்று அநேகரிடம் கோபம் இருக்கிறது. நிந்தனை செய்யாமல் அவர்களால் இருக்கவும் முடியவதில்லை. சண்டையும் நடைபெறுகிறது. சிலர் மிகவும் கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே பாபா கூறுகின்றார், தூய்மையாக வேண்டும். ஷரீர நினைவு ஒருபோதும் வரக்கூடாது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முழு டிராமாவின் சக்கரமும் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். 5000 ஆண்டுகளில் எத்தனை மாதங்கள், எத்தனை மணிகள், எத்தனை வினாடிகள் உள்ளன என்று நீங்கள் அறிவீர்கள். யாராவது கணக்கு கேட்டாலும் கூட அந்த கணக்கினை நீங்கள் சரியாக சொல்ல முடியும். இவர்கள் முற்றிலும் சரியாக சொல்லுகின்றார்கள் என்று கூறுவார்கள். 84 பிறவி சக்கரத்தின் கணக்கினையும் கூட இவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் ராவணன் மீது வெற்றி கொள்கின்றீர்கள். பிறகு ராவணனே இருக்க மாட்டான். இப்போது புருஷார்த்தம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் எத்தனை தடவை தேவதை ஆகியிருக்கின்றீர்கள், எத்தனை தடவை நீங்கள் கீழே விழுந்திருக்கின்றீர்கள், அதாவது அசுரர்கள் ஆகியிருக்கின்றீர்கள், அதனுடைய கணக்கை சொல்ல முடியாது.
எண்ணற்ற தடவை நீங்கள் அதுபோல் ஆகியிருக்கின்றீர்கள். நல்லது குழந்தைகளே, சாந்தியில் இருப்பீர்களானால் ஒருபொழுதும் கோபம் வராது. பாபா என்ன போதனை தருகின்றாரோ அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்லது. தாரணைக்கான முதல் பாயிண்ட், தன்னைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனக்குள் எந்த ஒரு பூதமும் இல்லைதானே? கண்கள் குற்றம் உள்ளதாக இருக்கின்றதா? சப்தமாக பேசுகிறேனா? அசாந்தியை பரப்புகின்ற பழக்கம் இல்லைதானே எனக்கு? பேராசை மோகத்தின் விகாரங்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றது தானே என்று உங்களை சோதனை செய்ய வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு தேகதாரியிடமும் மனம் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். தேகத்துடன் கூடிய அனைத்தையும் மறந்து நினைவு யாத்திரையின் மூலமாக தனக்குள் ஆன்மீக பலத்தை நிரப்ப வேண்டும். ஒரு முறை பூதங்களை விரட்டிவிட்டு அரை கல்பத்திற்கு நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம், ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு விதியின் மூலம் வெற்றியை பலனாக அடையக்கூடிய முதல் டிவிஷனுக்கு அதிகாரி ஆகுங்கள். விளக்கம், தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது பல அடிகளுக்கான உதவி நாடகத்தில் இந்த சட்டத்தின் விதி பதிவாகியிருக்கிறது. ஒருவேளை இந்த விதியானது சட்டத்தில் இல்லாமல் இருந்தால் அனைவரும் உலகில் ராஜாவாக ஆகியிருப்பர். வரிசை கிரமம் அதற்கான சட்டம் இந்த விதியின் காரணத்தினால்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எவ்வளவு விரும்புகின்றீர்களோ தைரியம் வையுங்கள் மற்றும் இறைவனின் உதவியை அடையுங்கள். சம்பர்ணம் ஆனவர்களாக இருந்தாலும் இல்லறவாசிகளாக இருந்தாலும் அதிகாரம் சமமாக இருக்கிறது. ஆனால் விதியின் மூலம் வெற்றியாகும். இந்த ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு அலட்சியத்தின் லீலைகளை அழித்துவிட்டால் முதல் டிவினிஷனுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸ்லோகன், சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாக இருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.